என் அன்பு குழந்தையே, தாங்க முடியாத மனசங்கடத்தில் நீ இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே உன் சாய் தேவா நான் நன்கு அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே. நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைப்பேன். ஒரு சிறுவன் மரத்தின் உச்சியில் இருக்கும் பழத்தை கேட்டால் நீ சிரமப்பட்டு கேட்ட பழத்தை பறித்து வந்து அவனுக்கு தருகிறாய். சிறுவன் அதை உண்டு கொண்டு இருந்தால் உனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த உறவை என்ன என்பது? அதேபோல நீயும் என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் உனக்கு அப்படிப்பட்ட பழங்கள் எத்தனையோ தருவேன். நீ அதை உண்ணும்போது நான் மகிழ்ச்சி கொள்வேன். நாம் இருவருக்கும் இடையே உள்ள உறவிற்கு காரணம் அந்த நம்பிக்கையே. அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன். எந்த அளவில் உன்னுள் உள்ளதோ அதே அளவில் நான் உன் முன் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலம் விசுவாசம் ஒன்றே. நீ என்னை பரிபூரண சரணாகதியடைந்தால் நான் உன்னுடையவனே. உனக்கு சேவை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எளிதில் உடனடியாக கிடைக்கவிருக்கும் பலனை உதறிவிட்டு எட்டாத திராட்சை பழங்களுக்காக நீ ஆசைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? நீ என் குழந்தை, நான் உன் தந்தை. நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன். என் சொல்படி நீ நட. அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே இருக்கும். உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகிறது என்று நீ ஆதங்கப்படுகிறாயா? அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் இல்லை. மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் செய்யும். எப்படி மழை பெய்வதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போலத்தான் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரம்தான் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகிறேன். நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நின்று நிலையூன்றி வேராய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். நீ என்னை நம்புகிறாயல்லவா? என் வார்த்தைகளை மரியாதையாய் வேத வாக்காய் நினைத்து செவி மடுத்து அதை எடுக்கிறாயல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு. வெறுமையை உணர்ந்தால் வாழ்க்கையில் பிடித்தமில்லாமல் இருக்கிறாய் என்று அர்த்தம். அதனுள் வலையில் மாட்டிய மீனைப் போல தத்தளிக்காமல் துள்ளி எழுந்து என் மடியில் உட்கார். என் கருவறையில் வைத்து நான் உன்னை வளர்ப்பேன். என் அரவணைப்பில் நீ என்றும் வாழ்வாய். என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம். என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம். என் பக்தனுடைய துன்ப வேளைகளில் இன்பத்தை கொண்டு வருவதே எனக்கு கிடைக்கின்ற திருப்தி. ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் என்னை நீ நினைத்தாலே போதும். ஒரு நாளும் ஒரு நொடி கூட உன்னை நான் கைவிட மாட்டேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.